மூன்றாம் படை வீடான பழனியில் முருகனுக்கு காவடி எடுக்கும் பழக்கம் உருவான வரலாறு தெரியுங்களா? ஒருமுறை தனது குருவான அகத்தியரின் வழிபாட்டிற்காக அவருடைய கட்டளையை ஏற்ற அவரது சீடரான இடும்பாசுரன் கந்தமலையில் காணப்படும் சிவசக்தி சுரூபமான சிவகிரி, சட்டகிரி எனப்படும் இரு சிகரங்களை காவடி போல கட்டி தனது தோள்களில் சுமந்து வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்த முருகப்பெருமான் தனது திருவிளையாடலை அவரிடம் காண்பித்தார். இடும்பாசுரன் மலைகளை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுக்கும் நேரத்தில் சிறுவனாக மாறிய முருகப்பெருமான் மலைகளின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். சிறிது நேரம் ஓய்வெடுத்த இடும்பாசுரன் மீண்டும் மலைகளை தூக்க எண்ணிய போது தூக்க முடியவில்லை. ஒன்றும் புரியாமல் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு மலையின் மேலே பார்த்தபோது ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதைக் கண்டு மிகுந்த கோபத்துடன் அச்சிறுவனை கீழே இறங்குமாறு கூறினார். ஆனால் முருகப்பெருமானோ இடும்பன் தூக்கி வரும் மலை தனக்கே உரியது என்று வாதிட்டார். கோபம் கொண்ட இடும்பன் அச்சிறுவனை தாக்கிய போது முடியாமல் வீழ்ந்தான். இதை பார்த்த இடும்பனின் மனைவியும் அங்கு வந்த அகத்தியரும் முருகனிடம் வேண்டிக் கொள்ள அவர்களுக்காக முருகப்பெருமான் மனமிறங்கி வீழ்ந்த இடும்பனை உயிர்ப்பித்தார். இடும்பனது குருபக்தியை மெச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்கு தனது காவல் தெய்வமாக விளங்கும் பெயரை அளித்ததோடு இடும்பனை போன்று சந்தனம், பால், புஷ்பம், பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் காவடியாக எடுத்து வரும் தனது பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாக கூறினார். அன்று முதல் முருகன் கோவில்களில் காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டது. இடும்பாசுரன் கொண்டு வந்த மலை அங்கேயே நிரந்தரமாக வைக்கப்பட்டது. அந்த மலைதான் இன்றைய பழனிமலை என்கிறார்கள். இதனால்தான் பழனிமலை மீது முருகனை வழிபட செல்பவர்கள் முதலில் மலைப்பாதையில் உள்ள இடும்பன் சன்னதியில் வணங்கி செல்கிறார்கள்.